தனியார் மையத்தை நோக்கி போகுது. அந்த பஸ் எல்லாமே டீலக்ஸ். அந்த பஸ் பெண்கள் ஏற முடியாது. மகளிர் இலவச பயணம் கிடையாது அந்த பஸ்ல. சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை எதிரே அண்ணா சாலையிலும் வாலஜா சாலை சந்திப்பிலும் உள்ள அண்ணா சாலையிலும் அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்கம் CITU சார்பாக மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட போக்குவரத்து ஊழியர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்தனர். அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்கம் CITU மற்றும் தமிழ்நாடு ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பில் 7 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியில் உள்ளோர் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் இணைந்து நேற்று காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்கள் 15வது ஊதிய ஒப்பந்த அரியர்ஸ் வழங்க வேண்டும் எனவும், ஓய்வு பெற்ற 3500 தொழிலாளர்களுக்கு ஓய்வு கால பணிப்பலன் வழங்க வேண்டும் எனவும், பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு 12 மாத TA அரியர்ஸ் வேண்டும் எனவும், 2003க்கு பிறகு பணியில் சேர்ந்தோருக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்க வேண்டும் எனவும், ஓய்வு பெற்றோருக்கு மருத்துவ காப்பீடு உடனடியாக வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது போலீசார் இங்கு போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என, இதையடுத்து போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் பணியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து ஊழியர்கள் ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு எதிரே இருக்கக்கூடிய அண்ணா சாலை மற்றும் வாலஜா சாலை சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டனர். வெட்கக்கேடு மானக்கேடு தமிழக அரசு முதல்வரே, தமிழக அரசு முதல்வரே. போராட்டம் நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. நேற்று இரவு காவல்துறை அவர்கள் கோரிக்கைக்கு நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தை இன்று காலை துவக்குவதாக நாங்கள் கூறினோம். அவங்களும் அதான் சொன்னாங்க. இன்னைக்கு காலையில் பல்லவன் இல்லத்துக்கு முன்பு நாங்கள் கூடும்போது தனித்தனியே தொழிலாளியை கைது செய்யக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யக்கூடிய நடவடிக்கையை காவல்துறை, தமிழக அரசுடைய காவல்துறை எடுத்திருக்கு. ஆகவே நாங்கள் மேதின பூங்காவில் அந்த நிலையை காவல்துறை கையாண்ட விதத்தால் இதை மக்கள் மன்றத்தில் தெளிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இன்று சாலைக்கு வந்தோம். எங்களுடைய கோரிக்கை என்பது ஓய்வு பெற்றவருடைய பிரச்சனையை தீர வேண்டும். பணியிலிருந்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய 25 மாத ஓய்வு கால பணம் வழங்க வேண்டும். அரசு மறைமுக இ-பஸ் என்ற பெயரில் மறைமுக தனியார் மய நடவடிக்கையை கைவிட வேண்டும். அரசே இ-பஸ்ஸை ஏற்று நடத்த வேண்டும். ஒப்பந்த அரியர்ஸ் வழங்க வேண்டும். காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். இப்படி ஒரு 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு கைது செய்தாலும் இந்த காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்து நடக்கும். தொழிலாளர்களுடைய நலம் 3500 கோடிகள் இதுவரை வழங்காமல் இருக்கிறது. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் போராட்டம் நடத்துகின்றோம். அரசாங்கம் நியாயமான முறையில் நடந்து கொள்ளவில்லை. அமைதியான காத்திருப்பு போராட்டம் நடத்துகிறோம். காவல்துறை அராஜகமாக கைது செய்கிறது. எனவே இதை எதிர்த்து தான் இந்த போராட்டம். எந்த பணம் 20,000 கோடி அரசாங்கத்தில் இருக்கு. 20,000 கோடியை ஏமாற்றிட்டு இருக்காங்க. 9 வருஷமா தொழிலாளி காத்துக்கிட்டு இருக்காங்க. இத்தனைக்கு அப்புறமும் எப்படி பொறுத்துட்டு இருக்காங்க? இல்ல, போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை கைது செஞ்சாங்கன்னா நீங்க போராட்டத்தில் திரும்ப ஈடுபட்டீங்க, திரும்ப உங்களை கைது செஞ்சிருக்காங்க. இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? தப்பு, மிகப்பெரிய தப்பு. மீண்டும் மீண்டும் நாங்க போராடுவோம். உடைக்கவே முடியாது. பணத்தை கொடுத்தாதான் தீரும். உழைச்ச காசை, எங்க காசை நாங்க கேட்கிறோம். பல்லாண்டுகாலமா போக்குவரத்து தொழிலாளர்கள் இந்த மாதிரி எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவது போராடுவோம். எப்பதான் உங்களுக்கு நிறைவேற்றி தருவாங்க? நீ கொஞ்சம் முதலமைச்சர்கிட்ட கேட்டு எங்களுக்கு சொல்லுங்க. நாங்க கேட்டு கலைச்சு போயிட்டோம். நீங்க கேட்டு எப்பன்னு சொல்லுங்க. நாங்கள் நியாயமான முறையிலே மறியல் போராட்டத்தை நடத்த, நியாயமான முறையிலே காத்திருப்பு போராட்டத்திற்கு அரசாங்கம் அனுமதி இருக்காததால் இந்த மறியல் போராட்டம், எங்களுடைய பணத்தை உடனடியாக அரசாங்கம் வழங்க வேண்டும். அதுவரை போராட்டம் தொடரும். போராட்டத்தை அடக்காது காவல்துறையே, போராட்டத்தை முடக்காது. இந்த போராட்டம் ஏற்கனவே திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியிலேயே போக்குவரத்து தொழிலாளருடைய ஓய்வு கால பலனை
நான் ஆட்சிக்கு வந்தால் 100 நாளில் செய்தி தீர்த்து விடேன் என்று சொன்னதை இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லை. இன்றைக்கு பணியிலிருந்து ஓய்வு வரக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு பைசா கூட வாங்காது வீட்டுக்கு அனுப்பக்கூடிய துரதிர்ஷ்டமாக நிலைமை இருக்கிறது. அதுதான் சார் நேற்று நடந்த போராட்டத்துடைய விளைவு. 25 மாதமாக ஓய்வு பெற்றோருடைய பலன்கள் தரல. அதுல 10 மாசம் கொடுத்துருக்காங்க. பாலாஜி மாநில துணை செயலாளர் MTC ஓகே சார், ஓகே. பொதுமக்களுக்காக தான் தனியார் மையத்தை நோக்கி போகுது. அந்த பஸ் எல்லாமே டீலக்ஸ். அந்த பஸ் பெண்கள் ஏற முடியாது. மகளிர் இலவச பயணம் கிடையாது. அந்த பஸ்ல இலவச பயணங்கள் இல்லாத பஸ். ஆமா ஆமா ஆமா.